போர்னால அதிகமாக பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான். இந்த கிழக்கு ஈரானில் கூட ஒரு 5 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்திருப்பதாக கூட சொல்லியிருக்கிறது. இந்த நிலையில் ஐநாவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? ஐநாவின் அறிவுறுத்தல் என்னவா இருக்கும்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இல்லை, ஈரான் என்ன இப்படி ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக ஒரு கோரிக்கை ஈரானில் இருந்து என்ன ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை கூட வேண்டும், உடனடியாக இதுக்கு தீர்வு காண வேண்டும் சொல்லியிருக்கு. ஆனா அந்த பாதுகாப்பு சபையை சொல்லக்கூடிய செக்யூரிட்டி கவுன்சில்ல பெரிதாக எந்த ஒரு முடிவு எடுப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா அது ஒரு வீட்டோ பவர் இருக்கு அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய வீட்டோ பவர் எந்த ஒரு தீர்மானமாக இருந்தாலும் நிராகரிக்கப்பட்டுவிடும். அது இல்லாமல் இங்கிலாந்து எப்பவுமே அவங்க கூட தான் இருக்கு, பிரான்ஸ் அவங்க கூட தான் இருக்கும் எப்பவுமே. அதனால ரஷ்யாவும் சைனாவும் வேண்டுமானால் ஏதோ தீர்மானம் கொண்டு வரலாம், ஆனால் அது முழுமையாக நிராகரிக்கப்படும். அதனால ஐக்கிய நாடுகள் சபையுடைய பங்களிப்புங்கிறது பொதுவாக இது மாதிரியான போர் சமயங்கள்ல பெரிதாக இருந்ததே இல்லை. ஒரு விதத்துல அது ஒரு மிகப்பெரிய தோல்வி தான். 1945 நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுவரை எந்த ஒரு போரையும் ஐக்கிய நாடுகள் சபை தன்னால் நிறுத்த முடிந்ததாக தெரியவில்லை. அதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. அதனால இன்ஃபேக்ட் இப்ப சில நிமிடங்களுக்கு முன்பாக ரஷ்யா கூட என்ன சொல்லியிருக்குன்னா, போரை நிறுத்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே ஐக்கிய நாடுகள் சபைக்கு போயிட்டு பாதுகாப்பு சபையில இருந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது என்பதெல்லாம் அவங்க தான் பண்ணணும். அதை ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போரில் ஈடுபட்டு இருப்பதே ஒரு வீட்டோ பவர் தானே. ஆனால் அதற்கு எதிராக எந்த ஒரு ஐக்கிய நாடுகள் சபையுடைய பாதுகாப்பு சபை தீர்மானமும் நிறைவேற்றுவதற்கு சாத்தியமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால அது பெரிதாக வராது. அதனால் ஈரான் கேட்டுக்கொண்டிருக்கிறது, சில நிமிடங்கள் சும்மா கேட்டிருக்கிறது பாதுகாப்பு சபையில் தலையிட வேண்டும் அப்படின்னு. தலைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிதான் தோணும்.